அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாருக்குமே என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு மேலே என் சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்குமே நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது பதிவில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது குறி சொல்கிறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கணுன்றது முயற்சி பண்ணுறவங்க, இதெல்லாம் எங்களால் சாத்தியமாகுமா? இது ஆணும் பெண்ணும் யார் வேணால் கற்றுக்கலாம். இது சைவம் தான், அசைவம்லாம் கிடையாது. இதில் எல்லாமே வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே எல்லா வித்தியும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கூட இது வழி உண்டு. இப்போது ஒருத்தவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு செஞ்சு வச்சுன்னுக்கிறாங்க, எனக்கு கை கொடுக்கல, வாக்கு பலிதம் இல்லை, தொழில் அபிவிருத்தி கிடையாது, நாங்கள் வந்து வெற்றி பெறணும், நாங்கள் வந்து காசு செலவு பண்ணிட்டு வந்தோம், இத்தனை லட்ச ரூபாய் சம்திங்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பாடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் வலுப்படுத்தணும். அந்த மாதிரி பாடத்தை தான் கற்றுக்கணும். சும்மா ஏனோ தானோ கற்றுக்கணுமே, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்கிறது அது வந்து செல்ஃபிஷ். அது ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்படுறதே குடும்பத்துக்கோசம் தான் கஷ்டப்பட்டு இந்த பயிற்சியெலாம் எடுக்கிறீங்க. அது வந்து முறையாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து கட்டுன்னு ஒன்று இருக்கும், தடன்னு இருக்கும், குலதெய்வத்தான்னு ஒன்று இருக்கும், உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் நீங்களே போய் சூஸ் பண்ணுவீங்க, நான் இதுதான் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்களே போய் சூஸ் பண்ணி கேட்குறது கிடையாது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் வலுப்படுத்தினாதான் நீங்கள் எதுலேயுமே ஜெயிக்க முடியும். இப்போது டிஸ்டின்னு ஒன்று ஊந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுக்காமல் போய் நீங்கள் கற்றுக்குன்னு வேஸ்ட் ஆகிட்டு உங்களை மந்தம் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களோட வழிமுறை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. இந்த வகுப்பில் 9 பாடம் கொடுக்க முடியும், 9 பாடம் கொடுப்பேன். ஓகேங்களா? முதல்ல விநாயகர் தீட்சைனா என்னடானா, இது ஆன்லைன் கிளாஸ் தான். தீட்சைனா நம்ம விநாயகரை நான் வரமாட்டார். அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி விநாயகர் வந்து காட்சி கொடுத்து வழி நடத்துறது தான் தீட்சை. அதுக்கு வந்து வழிகாட்டி தான் நம்ம. ஓகேங்களா? நீ இப்படி விநாயகர் இப்படி தெய்வத்தை இப்படி வணங்கினா தெய்வம் உன்னை பின்தொடரும் அப்படின்றது தான். பின்தொடரும்னா கடவுளுக்கு பின்னாடி வர மாட்டார், கடவுளோட நிழலில் நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? ஆமாம், கடவுளோட பிளெஸ்ஸிங் எப்பவுமே இருக்கும். முதல் கடவுள் விநாயகர். தீட்சைக்கு விளக்கம் வந்து இதுதான். ஆகாஷத்துலேருந்து குச்சிலாம் வந்து தீட்சைனா நான் கொடுத்தா நீ இது ஆகிடுவ அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் பொய். உன் சக்தி, உன்னோட உடம்போட வலுவு, உங்களோட நம்பிக்கை பொறுத்து தான் அந்த தெய்வம் எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்குள்ளே கடவுள் உங்களுக்குள்ளே பேசுவாங்கன்றது தான் அர்த்தம். 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். ஓகேங்களா? கடவுளை வந்து நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தெய்வங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்று, சகல விதமான கட்டு உடைக்கணும்னா உங்களுக்கு எதுனா கட்டு இருக்குது, தொழில் கட்டு இருக்குது, 5 நாள் இப்படி இருக்கும், 5 நாள் அப்படி இருக்கும், வளர்ப்பிறையில் 5 நாள் இப்படி இருக்கும், தேய்ப்பிறையில் 5 நாள் அப்படி இருக்கும், கஷ்டத்தில் வரும். அந்த மாதிரியே ஒன்று இருக்குது. தொழில் சிறக்க, தொழில் எல்லாருக்குமே போயினே இருக்கும். இது ஜோதிடராக இருந்தாலும் சரி, எந்த வித்தையில் இருந்தாலும் சரி, தொழில்னா பொது. ஓகேங்களா? அபிவிருத்திக்கு வரல, நானும் என்னென்னதோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அடி மேலே அடி விழுது, காசும் பண்ணி பார்த்துட்டேன், நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்ன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதிசயமாக தூபப்பொடி ஒன்று இருக்குது. இந்த தூபப்பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதேவத்தா நீங்கள் வந்து இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே கஸ்டமருக்கு எல்லாமே கொடுத்துடக்கூடாது. ஒருத்தவங்க என்னென்ன வழியில் வராங்களோ அந்தந்த வழிக்கு ஏற்ற மாதிரி தீர்வு தான் கொடுக்கணும். யார் வந்தாலும் நீங்கள் முதல்ல வந்து கட்டு உடைக்கிற விஷயம் வித்தியை கற்றுக் கொடுத்துடணும். போயிட்டு கட்டு உடைக்க சொல்லுங்கள். கட்டை உடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வித்தியை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம். ஒரு கட்டு உடைக்கிற வித்தை வந்து பார்த்திங்கன்னா 30,000 40,000 கேட்பாங்க. இந்த பாடத்தில் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? மொத்தமாக உங்களுக்கு வந்து இதில் வந்து கட்டு உடைக்கிற முறை, தொழிலை சிறக்க, சாம்பிராணி தூபம், அஞ்சனம் செய்கிற முறை. அஞ்சனம் வந்து 2 ரகம் இருக்குது அஞ்சனம். ஓகேங்களா? புடம் போடுற அஞ்சனம் இருக்குது, நார்மலாக வந்து அஞ்சனத்தை வந்து பஸ்மமாக்கி பண்ணுறக்கூடிய அஞ்சனம்.
அது எதுக்கு இந்த அஞ்சனத்திலே வந்து யட்சினி தேவிலாம் வருவாங்க, அதிர்ஷ்ட தேவிங்களாம் இருப்பாங்க. லக்ஷ்மி தாயாருக்கு அதிர்ஷ்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பயிற்சியில் கற்றுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யட்சினிலாம் இருப்பாங்க. எல்லா கடவுள்களை யட்சினி தெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தொட்டு அவங்களுக்கெல்லாம் தாண்டி தான் இன்னொரு கடவுள்களையும் நம்ம போக முடியும். ஓகேங்களா? எல்லார் கையிலையுமே இருக்குது. லக்ஷ்மி அம்மா கையிலையும் யட்சினி தேவிங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? நல்லதும் இருக்கும், கெட்டதாக இருக்கும். நம்ம நல்லதை மட்டுமே எடுத்துக்கலாம். எண்ணெயில் வசிய எண்ணெய் ரெடி பண்ணலாம். நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வந்து கொடுத்து அது ஏற்றின்னு வாங்கன்னா அந்த இடம் நல்லா சிறக்காக இருக்கும். ஓகேங்களா? சீரம் சிறப்பமாக இருக்கும். ரெண்டாவது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சகல விதமான துன்பத்தையும் தோஷத்தையும் எடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தீப அஞ்சனம் ஒன்று வரும், அதிர்ஷ்ட தீப அஞ்சனம். இது ரெண்டுமே ஒரே இதில் வந்துடும். ஓகேங்களா? ஒரே விளக்கில் வந்து எப்படி அது மைய எடுக்கணுன்றது என்னென்ன எண்ணெயை ஊற்றுனா இந்த விஷயம் எனக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் பண்ணால் கிடைக்கும்ன்றது அந்த ஒரு பதிவு வரும். சகல விதமான நவகரகத்தில் தோஷத்துலேருந்து மீண்டு செல்வ செழிப்பை கிடைக்கிறதுக்கு ஒரு யந்திரம் ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது கம்பல்சரி வந்து இந்த பாடத்தை கற்றுக்குறவங்க இடத்துல வைக்கணும். நாங்கள் சருங்கிட்டோம் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, கிளைண்ட் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டோம், சருவிச்சு சொத்து பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த இயந்திரத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணி இதுக்கு ஒரு திரவியம் ஒன்று இருக்குது, அந்த திரவியத்தையும் நான் சொல்லி தருவேன். அதை பூசிட்டு இதில் ஒரு மந்திரம் ஒன்று வரும். அந்த மந்திரத்தை வந்து பூஜை ரூமில் வச்சு டெய்லி வணங்கினே வர சொல்லுங்கள். அவங்களுக்கே ரிசல்ட் தெரியும். எல்லாமே 21 நாளுக்குள்ளேயே மாற்றம் தெரியும் அவங்களுக்கு. இந்த பாடம் வந்து ரொம்ப அற்புதமான பாடம். என் கையில் கற்றுக்கின மாணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒளிவு முறையெல்லாம் இருக்காது. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்கன்னா எடுத்தவொடனே உங்களுக்கு ஒரு தாய் தோணு தருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பாடத்தில் வரவங்களுக்கு தாய் தோணு நம்ம கொரியரில் அனுப்புவோம். இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தசா புத்தி யோகம், உங்களுக்கு கட்டு உடைக்கிற முறை, விநாயகரோட தீட்சை மந்திரம். ஓகேங்களா? உபாசனைனா தீட்சை மந்திரம். தீட்சை மந்திரம்னா நீங்கள் அதை சொல்லிக்கினே வரலாம். 4 எழுத்துல தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப லாங்காலாம் வராது. மந்திரத்துக்கு எவ்வளோ சுருக்கமாக இருக்கும், அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கேட்டவங்களுக்கு நான் பதிவில் கொடுக்கணும்னு நினச்சி, சரி நம்ம வாயில் சொல்கிறதோட இது மாதிரி என்னென்ன கிளாஸ் நான் எடுத்துக்கின்னு இருக்கிறது தான் இது. அதை வந்து நான் இதுதான் எடுத்து கொடுப்பேன். இதுக்கு கட்டணம்லாம் உண்டு. ஓகேங்களா? குறைவான கட்டணம்லாம் இல்லை. கட்டணம் வந்து கொஞ்சம், ஏன்னா இத்தனை கிளாஸ் வரும், இதுக்கு வந்து கட்டணம் வந்து அதிகமாக தான் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க பொறுமையாக இதில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆணு பெண்ணு, ஓகேங்களா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி, குடும்ப வாழ்க்கையில் நான் வந்து இந்த யாருமே இல்லாமல் நானே ஒரு தனி முயற்சியில் வந்து நான் லாஸ் ஆகிட்டேன், தொழில் பண்ணுறேன், கோயிலில் இருக்கிறவங்கலாம் கூட இதில் கற்றுப்பாங்க. ஓகேங்களா? இதில் எந்திரம் செய்கிற முறைலாம் உங்களுக்கு கற்றுத்தருவேன். இதில் இல்லாத ஒரு 2-3 கற்றுத்தருவேன். ஓகேங்களா? கணவன் மனைவிக்கு தாய்க்கு எழுதுறது, தொழில் சிறக்க, ஓகேங்களா, கண்டிஸ்டி எதனா விழாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதுதான் என்னோடய பாடம். நான் கற்றுக் கொடுக்குற பாடம் இதுதான். ஒரு பாடம் பொறுமையாக தான் வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கற்றுக்கணும் யாரும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது சரியாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது சரியான்றது ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் போக முடியும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கொடுத்துனே வாங்க லைன் அப்படின்னா செவடங்காதில் சங்கு ஊதுற கணக்காகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் காசும் வேஸ்ட் ஆகிடுற மாதிரி ஆகிடும். நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்போ தான் குருன்றவன் கரெக்டாக இருக்க முடியும். இப்போ எனக்கு தெரியணும்ல நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்க கரெக்டாக இல்லைன்னு. ஃபஸ்ட்டு விநாயகர் கட்டு உடைக்க போகிறீங்க, விநாயகர் வணங்கின்னு வர போகிறீங்க. அதுக்குள்ளேயே முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் அட்ராக்ஷன் பவர்ஃபுல் வரணும், லவ் வரணும். ஓகேங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு வாழ்க்கை மேன்மையாக வந்தால் தான் உங்களை நம்பி வரவங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியும். நீங்களே தோற்று நீங்களே டெல்லாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கினாலும் வேஸ்ட்டு. இது என்னோடய அனுபவம். என்னோடய மாணவங்களுக்கு எல்லாருக்கும் யார் கேட்டாலும் நான் கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு பாடம் சொல்கிறது இதுதான். காசை கொடுத்து நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு காசு வந்தால் போதும் அப்படிலாம் கிடையாது. முறையாக படிப்படியாக இந்த கிளாஸ்லாம் நடக்கும். 3 மாதம் ஆகும் இந்த கிளாஸு. நீங்கள் கற்றுக்கின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன டவுட்டுன்னா கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட பதிவில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயங்கள். எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா? சாப்பிடாமே சாப்பாடை பார்த்துன்னு இருந்தால் சாப்பாடு வயிற்றுல நிறையமா?
அதுதான் என்னோட கேள்வி. சாப்பிட்டா தான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டா தான் அது வயிறு நிறையும். சாப்பிட்டது அப்புறமா தான் அது டேஸ்ட் இருக்குமா இல்லை அதை பற்றி அவங்க கைப்பக்குவம் பொறுத்து. எந்த குரு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுக்கு பொறுத்து தான் உங்களுக்கு. நான் உங்களுக்கு குருவாக இருந்தேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களான்றது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அந்த கோபம் கண்ட்ரோல் ஆகுனாவே மன நிம்மதி ஒருத்தவங்களுக்கு வீட்டில் பிரசாந்தமாக கிடைக்குதுன்னா அவன் அதுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். கோபம் எதுக்குமே சாப்பாடும் போடாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது, சத்துருவு தான் ஆக்கும். இந்த தொழிலில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எதிரிங்களே இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை விஷயங்களும் நம்ம பொறுமையாக சொல்கிறது. தங்கு தடை இல்லாமல் வாழுது. பிறந்துட்டோம், ஜெயிக்கணும். அதுக்கு என்ன முயற்சி? கடவுள் கொடுக்குற முயற்சி தான். அதை நம்ம தொட்டு பார்த்தா ஜெயிப்போமா தோப்போமான்றது கடவுள் கொடுக்குற நிர்ணயில் தான் இருக்குது. பொய் பித்தலாட்டம்னா எதுவுமே இருக்காது. முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மிக்க நன்றி.